டேய் மல்லேஷ், தூ. ஏண்டா நான் எப்பயோ சொன்னேன் இல்லடா உனக்கு, நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லு, அந்த எஜமான கொன்னு இந்த கோட்டைக்கு உன்னை எஜமானாக்குறேன்னு. எனக்கு நீதி, நியாயம், நேர்மை, மண்ணாங்கட்டி தான் முக்கியம்னு. இப்போ என்னடா ஆச்சு? உன் பொண்டாட்டிய பீம்ராவ் பக்கத்துல படுக்க வச்சிருக்க. இப்போ சொல்லுடா, இப்போ சொல்லுடா, நீதியை தவற விட்டது யாரு? நீயா நானா? அன்னைக்கு என்கிட்ட என்னடா சொன்ன? யஜமானி அம்மா, நீ என்கிட்ட இப்படி பேசுனா கொன்னே போட்டுருவேன்னு. இன்னைக்கு நான் உன்னை கொன்னு போட்டுறேன்டா. யஜமானி அம்மா, என்ன வார்த்தை பேசிட்டீங்க நீங்க? என்ன வார்த்தை பேசிட்டீங்க? யஜமானி அம்மா, மனசு ஒத்து போய் ருத்ராங்கிய அனுப்பி வைக்கல, மனசு நொந்து போய் தான். யாரு மேல தப்பு யஜமானி அம்மா? நீங்க பெரியவங்க தானே, நாங்க தான் உங்களுக்கு அடிமைகளாச்சே. நீதி நியாயத்தை பத்தி உங்களுக்கு தானே தெரியணும். மானத்துக்காக தான் நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த மானத்தை காப்பாத்த தான் யுத்தம் செஞ்சோம். ஆனா அந்த யுத்தத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க யஜமானி அம்மா. டே மல்லேஷ், இப்போவாவது ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அந்த எஜமான கொன்னுட்டு ருத்ரங்கிய நான் விடுவிக்கிறேன்டா. யஜமானி அம்மா, எனக்கு நம்ப வச்சு கழுத்தறுக்க தெரியாது. என்ன நம்புறவங்களுக்கு உயிரை கொடுக்க தான் தெரியும். எனக்காக இல்லடா, உன் ருத்ரங்கிக்காக. வாழ்க்கையோட அருமையா தெரிஞ்சுக்கிட்ட நீ சரின்னு சொல்லு. அவனை கொன்னுட்டு இந்த கோட்டைக்கு எஜமானா இல்ல, இந்த ஊருக்கே கடவுளாக்குற உன்னை. ஜுவாலா, ஜுவாலா, ராஜண்ணா, என் குழந்தை தண்ணிய குடிச்சதுமே செத்து போயிட்டான்னா. தண்ணி குடிக்கலன்னா செத்து போயிடுவேல அக்கா. இந்த தண்ணிய குடிச்சாலும் செத்துருவ பாப்பா.